கவனம் தேவை. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் லிபர்டி தீவில் அமைந்துள்ள ஸ்டாச்சு ஆஃப் லிபர்டி சுதந்திர தேவியின் சிலை உள்ளது. இது உலக அதிசயங்களுள் ஒன்று. 151 அடி உயரமுள்ள இந்த சிலையின் அத்துணை அவயவங்களும் மிகவும் தத்ரூபமாய் செதுக்கப்பட்டுள்ளது. விமானம் கண்டுபிடிப்பதற்கு முன் இந்த சிலை செதுக்கப்பட்டது. உயர விமானத்திலிருந்து எடுக்கப்பட்ட புகைப்படத்தை பிரசுரித்த ஒரு ஆங்கில நாளிதழ் இவ்வாறாக எழுதியது: இந்த சிலையை செதுக்கியவர்கள் மனிதன் தரையிலிருந்து பார்க்கக்கூடிய அவயவங்களை மாத்திரம் அல்ல, மனிதரால் பார்க்கக்கூடாத அதன் தலைமுடியையும் அத்துணை நேர்த்தியாய் மிகுந்த நுணுக்கத்துடன் செதுக்கி இருப்பது மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது. கர்த்தரின் வேலையை மதிப்பிடுகிறார் என்ற உணர்வு நமக்கு இருக்கும்போது நம்முடைய வேலையில் முழுமை காணப்படுவது நிச்சயம். ஜாக்கிரதை உள்ளவன் எந்த ஒரு காரியத்தையும் அசதியாய் ஏனோ தானோ என்று செய்ய மாட்டான். மிகுந்த கவனத்துடனும் பொறுப்புணர்வுடனும் செய்வான். மனிதனுடைய பாராட்டுக்களை ஒருபோதும் எதிர்பார்த்து நிற்க மாட்டான். 100% மன திருப்தி ஏற்படும் வரை செய்வான். நெகேமியாவின் காலத்தில் எருசலேமின் அலங்கத்தை பழுது பார்க்கும் பணி நடைபெற்ற போது பாரூக் தனக்கு நியமிக்கப்பட்ட பகுதியை வெகு ஜாக்கிரதையோடே பழுது பார்த்து கட்டினான். ஜாக்கிரதையாய் தன் பணியை செய்கிறவர்களுக்கு அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு என்று வேதம் கூறுகிறது. ஆபிரகாம் லிங்கன் ஒவ்வொரு சிறிய வேலையையும் மிகுந்த ஜாக்கிரதையுடன் செய்ததால் தேவன் அவரை அமெரிக்காவின் ஜனாதிபதியாக உயர்த்தினார். நாமும் செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும் கடமை என்றோ நிர்பந்திக்கப்படுகிறோம் என்ற கசப்பு உணர்வோடு ஏதோ முடிக்க வேண்டும் என்று செய்யாமல் கடவுள் நமக்கு கொடுத்த வாய்ப்பாக நினைக்கும் போது 100% முழுமையாக செய்ய முடியும். ஜாக்கிரதை உள்ளவனுடைய ஆத்துமா புஷ்டியாகும். ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய கை ஆளுகை செய்யும். நீதிமொழிகள் 12:24. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, தோல்வியடைந்த காரியத்தை மீண்டும் முழுமையாய் மாற்ற அதிக கவனத்துடன் முறைப்படி செய்து வெற்றியின் இலக்கை நோக்கி பயணிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.